ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லென்த் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேரண்ட்டை இருந்து ப்ரைஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி செப்பரேட் பண்ண போகிறோம். போலார் பேரண்ட்கிட்ட இருந்து அதே மாதிரி நம்ம 2 மீன் ப்ரீடிங் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நம்மள்ட்ட 2 பேர் உண்டு. ஒயிட்டில் ஒரு பேர், ப்ளூவில் ஒரு பேர் வச்சுருப்போம். ஸோ 2மே வந்து நம்மள்ட்ட ஒரே டைமில் தான் எக் லே பண்ணி குஞ்சுகள் எல்லாமே நல்லா சைஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி. அதனால் நம்ம இன்றைக்கி வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு வந்து நான் வாட்டர் சேஞ்சே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன்ல, அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணிடுவேன். அடுத்து 2வது ப்ரீடிங்க்கும் உடனே செட் ஆகிரும். ஸோ நிறைய பேர்த்துக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ நீங்களும் நம்மள்ட்ட போலார் பேரட்டு ப்ரீடிங் பேர் மட்டும்தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரீடிங் பேர் வேணும் எனக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ப்ளூ தான் அதிகமாக இப்போ அவைலபிள் இருக்குது. ஒயிட் இப்போ அவைலபிள் இல்லை. சரி, அது ஒயிட் வந்து அவைலபிள் இருக்குதுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ஆனால் ப்ளூ வந்து நம்மள்ட்ட உடனே ரெடி ஆகிடும். ஏன்னா ப்ளூ நம்மள்ட்ட நிறையாவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, குட்டிக்கு என்ன ப்ரைஸுக்கு வந்து என்ன ஃபுட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு என்கிட்ட அடிக்கடி எல்லோரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதும் கமெண்டில் தெரிவிக்கிறது எல்லாமே இந்த ப்ரைஸை எப்படி காப்பாற்றணும், அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப சிம்பிளான விஷயம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைவ் ஃபுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஃபேன்சி ஹப்பி ஃபுட்டுன்னு ஒரு ஃபுட்டு இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தாலுமே மேக்ஸிமம் ப்ரைஸ் எல்லாமே காப்பாற்றிடலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து முட்டையில் உள்ள மஞ்சக்கரு கொடுக்கலாம். இல்லைன்னா இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னா, நல்லா பாசி பிடிச்ச ஒரு தொட்டியோ இல்லை ஃப்ரிட்ஜு பாக்ஸோ இருந்துச்சுன்னா அந்த தொட்டியில் குட்டிகளை இறக்கி விடுங்க. ஸோ அதுவே நல்லா விரும்பி சாப்பிடும். ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு டைம் தான் நான் ஃபீட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் பகலில் ஒரு டைம் நல்லா ஃபீட் பண்ணிடுவேன். ஃப்ரைஸுக்கும் சரி, பேரண்ட் சைஸுக்கும் சரி. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம போலார் பேரட் வந்து ஃப்ரைஸோடு இருக்கும்போது அந்த பேரண்ட் சைஸே அதுகளுக்கு ஃபுட்டை நீட்டாக கொடுத்துரும். அதுவே வாயில் நுணுக்கி அழகாக ஊதி விடும். அதே மாதிரி நிறையா சின்ன ஆக்டிவிட்டி அழகாக பண்ணும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஸோ குஞ்சு பொரிச்சதோட பேரண்ட்டை ப்ரைஸ்ட்டேருந்து எடுத்து நம்ம வளர்த்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் தப்பாயிரும். ஏன்னா பிறந்த குட்டிகள் வந்து கொஞ்சம் பேரண்டோடு இருக்கிறது, இந்த சிச்சிலட் இனத்தில் பொறுத்த வரைக்கும் பேரண்ட் கூட இருக்கிறது ரொம்ப ஒரு சேஃபு. ஏன்னா நம்ம போடுற சில பேலட்ஸ் கொடுப்போம்ல, அந்த ஃபுட்டையுமே வாயில் வச்சு நல்லா நுணுக்கி அழகாக ஊதி கொடுக்கும். நான் இது நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எந்த இடத்துல அதாவது எந்த இடத்துல ஃபுட்டு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துக்கு ப்ரைஸ் அப்படியே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து பேருக்கிட்ட இருந்து ப்ரைஸை நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணவே வேண்டாம். ஸோ என்ன ஒரு ஃபுட்டு இருக்குது, அது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அந்த ஃபுட்டோட ஃபோட்டோ அனுப்புகிறேன். அந்த ஃபுட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அது ரொம்ப குட்டிகளுக்காகவே தயாரித்த ஒரு ஃபுட்டு. அந்த ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 60 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அது நம்மள்ட்ட ஒரு 5 பாக்கெட்டோ 6 பாக்கெட்டோ இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த தொட்டியில் ஊற்றி விட்டிங்கனாலே போதும். அந்த ஃபுட்டு நல்லாவே எடுக்கும். அது வந்து பீட்டா ஃபிஷ்ஷு ஃப்ரைஸை தவிர நீங்கள் எல்லா ஃப்ரைஸுக்குமே கொடுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பீட்டா ஃபிஷ்ஷு சொல்லியிருப்பேன். நான் ஒரு லைவ்லேயே அந்த ஃபுட்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீட்டாக நீங்கள் அதை வந்து கலக்கி ஊற்றி விட்டிங்கனாலே ஃப்ரைஸ் தானாகவே போய் அதோட ஃபுட்டுகளை எடுத்துக்கும். சரியா? இவ்வளோ தாங்க நீங்கள் பண்ண. ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு ஃப்ரைஸ்னால் அது போலார் பேரட்டோட ஃப்ரைஸ் தான். கப்பி ஃபிஷ்ஷோட ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஃப்ரைஸ்னால் அது போலார் பேரட் ஃப்ரைஸ் தான். ஸோ நம்ம வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நம்மளோட புதுசாக நம்ம குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள்.
ஸோ போலார் பேரட்டு, கப்பீஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல கம்மி ப்ரைஸ்லேயும் நல்ல குவாலிட்டிலையும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.